Hi friends, welcome back to Moni Spicy Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம சூப்பரா உருளைக்கிழங்கு வச்சு கிறிஸ்பியான பொட்டேட்டோ ரோல் எப்படி செய்யலாம் தாங்க பார்க்க போறோம். இந்த ஸ்நாக் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஈவினிங் டீ போட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி டிஃபரெண்டா செஞ்சு கொடுங்க. எல்லாரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம பேக்கரிகள்ல வாங்குவோம்ல வெஜிடபிள் கட்லெட் அதே டேஸ்ட்ல தாங்க இருக்கும். ரொம்ப ரொம்ப வெளிப்பக்கம் நல்ல மொறுமொறுப்பா உள்ள வந்து நல்ல சாஃப்டா சூப்பரா இருக்கும். கண்டிப்பா நீங்க வந்து ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படிங்கறத நம்ம வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ இது செய்யறதுக்காக ஒரு 4 பிரெட் எடுத்திருக்கேன். இந்த பிரெட்டை வந்து நல்லா குட்டி குட்டி பீசஸா இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி கட் பண்ணிட்டு ஒரு மிக்சர் ஜார்ல இது எல்லாத்தையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஒரே ஒரு அடி அடிச்சு எடுத்துட்டு வந்துடலாம். அது நல்லா இந்த மாதிரி சின்ன சின்ன துகளா மாறி இருக்கும். இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இதை வந்து நம்ம மாத்தி வச்சிடலாம். மாத்தி வச்சுட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பவுல்ல நம்ம அடிச்சு எடுத்துட்டு வந்தோம்ல அந்த பிரெட் அது எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. இப்ப சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இது கூடவே பாத்தீங்கன்னா ஒரு 3 பொட்டேட்டோ வந்து நான் நல்லா அவிச்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்ப இது சூடா இருக்கும்போது இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணி எடுங்க. மேஷ் பண்ணி எடுத்துட்டு இப்ப இந்த பிரெட் கூட நம்ம இந்த பொட்டேட்டோவும் சேர்க்கணும். இந்த பொட்டேட்டோ வந்து வேக வைக்கும் போது பாத்தீங்கன்னா கொஞ்சமா உப்பு சேர்த்து தான் வேக வச்சிருக்கேன். அப்பதான் இதோட டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். நீங்க வந்து வேக வைக்கும் போது கொஞ்சமா உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க. அப்புறமா இதுல ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் நம்ம இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கொஞ்சமா கருவேப்பிலை. இந்த கருவேப்பிலையும் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பீசஸா இந்த மாதிரி கட் பண்ணி சேருங்க. அப்பதான் நல்லா இருக்கும். அப்புறமா காரத்துக்காக ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். நீங்க அதிகமா சாப்பிடுவீங்க அப்படின்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்புறமா ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. அப்பதான் இந்த உப்பு எல்லாமே நல்லா எல்லா பக்கமும் ஈவனா கிடைக்கும். அதுக்கப்புறமா கை வச்சு நல்லா இந்த மாதிரி நம்ம பிசைஞ்சு கொடுக்கணும். இந்த மாதிரி பிசையும் போது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கையில பிடிக்க வரணும். அந்த அளவுக்கு நல்ல அழுத்தம் கொடுத்து பிசைங்க. இதுல தண்ணி எல்லாம் சேர்க்க வேண்டாம். இந்த பொட்டேட்டோல இருக்கக்கூடிய இந்த ஈரத்தன்மையை பாத்தீங்கன்னா சரியான அளவு தண்ணி இருக்கும். இப்ப பாருங்க இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுக்கணும். பிசைஞ்சு எடுத்த மாவை கொஞ்சம் கொஞ்சமா கையில வச்சு இந்த மாதிரி ரோல் மாடல்ல நல்லா வந்து அழுத்தம் கொடுத்து ரெடி பண்ணி எடுங்க. இல்ல உங்களுக்கு இது வேண்டாம் அப்படின்னா நீங்க ரவுண்ட் ஷேப்ல கூட சூப்பரா வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நான் இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்திருக்கேன். இப்ப இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். வச்சுட்டு ஒரு சின்ன பவுல் எடுத்திருக்கேன். இதுல சரியா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். உங்ககிட்ட மைதா மாவு இல்லை அப்படின்னா கோதுமை மாவு, கார்ன்ஃபிளவர் எது வேணா நீங்க எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இதுல ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து கொஞ்சமா தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து நல்ல ஒரு தண்ணி கன்சிஸ்டன்சிக்கு இருக்கும். ரொம்ப கட்டியாலாம் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இருக்கணும். இப்ப இதை வந்து நம்ம கரைச்சி இதை தனியா எடுத்து மாத்தி வச்சிடலாம். பாருங்க இந்த மாதிரி இருக்கணும். இப்போ எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். இப்ப பாருங்க இதுல இருந்து ஒரே ஒரு ரோல் எடுத்து இத ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஆல்ரெடி மாவு ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ல அந்த மாவுல இந்த மாதிரி நல்லா டிப் பண்ணி எடுத்துட்டு அப்புறமா இந்த பிரெட் கிரம்ஸ்ல போட்டு நல்லா இந்த மாதிரி சுத்தி எடுங்க. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே இப்ப ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்க போறோம். பாருங்க எல்லாத்தையுமே சூப்பரா ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா பொரிச்சு எடுத்துடலாம். இந்த லோ ஃப்ளேம்ல எல்லாம் இப்போ வைக்க வேண்டாம். நல்ல ஹை ஃப்ளேம்ல வைங்க. ஹை ஃப்ளேம்ல வச்சுட்டு ஒன்னா போட்டு பொரிச்சு எடுங்க. எல்லா பக்கமும் திருப்பி திருப்பி போட்டு பொரிச்சு எடுங்க. ஏன் அப்படின்னா இது உள்ள வந்து ரொம்ப வேகணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஆல்ரெடி நம்ம பொட்டேட்டோ எல்லாம் நல்லா வேக வச்சுதான் எடுத்திருப்போம். நமக்கு வெளிப்பக்கம் நல்லா கிறிஸ்பினஸ் ஆனதுமே நம்ம இதை வந்து வெளியே எடுத்துடலாம். அதனால லோ ஃப்ளேம்ல எல்லாம் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. நல்ல ஒரு கோல்டன் கலர் வந்ததுமே இதை நம்ம வந்து வெளியே எடுத்துடலாம். இப்போ வந்து நான் திருப்பி திருப்பி போட்டு நல்லா வேக வச்சிட்டு இருக்கேன். பாருங்க இப்ப நல்லா 2 பக்கமும் கோல்டன் கலர் ஆயிருச்சு. இப்ப இதை வந்து நம்ம சூப்பரா வெளியே எடுத்துடலாம். நான் வந்து ஒரே பேட்சா எல்லாத்தையுமே போட்டு பொரிச்சு எடுத்தேன். நீங்க வந்து 2 பேட்சா கூட இதை வந்து போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்ப அவ்வளவுதான், நம்மளுக்கு சூப்பரான கிறிஸ்பி பொட்டேட்டோ ரோல் வந்து ரெடி ஆயிருச்சு. பாருங்க எவ்வளவு கிறிஸ்பினஸா இருக்கு அப்படின்னு. இதை வந்து நம்ம ஒரு கத்தி வச்சு சுரண்டி பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ கிறிஸ்பினஸா இருக்கும். நம்ம உடைச்சு பார்க்கும் போதும் பாத்தீங்கன்னா வெளி சைடு நல்லா கிறிஸ்பியா உள்ள நல்லா சாஃப்டா இருக்கும். ஸோ கண்டிப்பா நீங்களும் இதை உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர், பாய்.